நம்ம ஊரில் சில பேர் இருப்பாங்க, செல்வந்தர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்க தானம்னு கேட்டு போனால் ரூபா கூட அவங்கக்கிட்டேருந்து வாங்க முடியாது. அந்த மாதிரி காசு விஷயத்தில் கராராக இருக்கிற ஆளுகளை எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஒரு ஊரில் சிவனேசன்னு ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தான். ஆனால் அவரை தேடி வீட்டுக்கு யாராவது உதவி கேட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஏண்டா போனங்கிற அளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்ருவார். ஏன்னா நானே இங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ எங்கப்பா, நானே இப்போ ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வறுமையில் இருக்கிறேன், அவ்வளோ பெரிய செல்வந்தர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையாக இதுன்னு அதாவது தானம் கேட்டு போன நம்மளே அவருக்கு தானம் பண்ணிட்டு வர மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு புரோகிதர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு பக்கமாக போயிருக்கிறாரு புரோகிதம் பண்ண. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. அருகில் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா சரி பசிக்கு சாப்பாடு கேட்டால் எங்கேயும் தரமாட்டாங்க அப்படின்னு கேட்டு தண்ணினாவது ஒரு சொம்பு வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு இவருடைய வீட்டின் அருகில் போய் கதவை தட்டிக்கிறாரு. உடனே யாருன்னு வந்து வெளியே பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா இந்த புரோகிதரை பார்த்து நீங்கள் யார் ஐயா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே ஒரு பக்கம் புரோகிதம் பண்ண வந்தேன், உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க, நான் குடிச்சிட்டு என்னுடைய பயணத்தை தொடர்றேன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஐயா உங்கள் நேரமும் என்னன்னு தெரில, காலையில் தான் பைப்பு ரிப்பேர் ஆச்சு, இப்போ தான் ப்ளம்பரை வர சொல்லிட்டு நான் உட்காந்துருக்குறேன், இன்னும் அவர் வந்த பாட்டை காணோம், நானும் என் வீட்டில் என் பிள்ளைங்கள்லாம் இன்னும் ஒருத்த சொட்டு கூட தண்ணி குடிக்காமல் தண்ணி இல்லாமல் தான் நாங்களும் தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் அருகில் இருக்கிற வீட்டில் கேட்டு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா புரோகிதர் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம், என்னடா இது இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க, ஒரு சொம்பு தண்ணி கூட குடிக்கலையே, இல்லை இவர் சொன்னது உண்மையா அப்படின்னு இவர் யோசனை பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் மற்றொரு வீட்டில் அவர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இவரை திரும்பி பார்த்தபடியே போகவும் ஆரம்பிக்கிறாரு. சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கேட்டு இல்லைன்னு சொன்னார்ல அந்த கதிரேசன், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெளியே போகிறதுக்கோசரம் வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பி, அவர்கிட்ட வாகனங்கள் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணணுமே, இதுக்கு ஏன் நம்ம பெட்ரோல் எல்லாம் செலவு பண்ணிட்டு போகணும், பேருந்துலேயே போயிடலாம் அப்படின்னு பேருந்து நிறுத்தத்தில் வந்து நிற்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த புரோகிதர் பார்க்குறாரு. என்னங்க ஐயா நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களான்னு புரோகிதர் வந்து அந்த நபரை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்லைங்க வீட்டில் பார்க்க சொல்லிட்டு வந்துட்டேன், நான் அர்ஜென்ட்டாக ஒரு பக்கம் போகணும், அதனால் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காட்டி இந்த புரோகிதர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, நீ எனக்கு உண்மையை சொல்லியிருந்தா உனக்கு நல்லது நடக்கும், நீ என்னிடம் பொய் வார்த்தையை கூறிட்டா உனக்கு தீமை தான் வரும்னு மனசுக்குள்ளேயே வேண்ட ஆரம்பித்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தரமாட்டேன்னு சொன்ன நபர் பார்த்தீங்கன்னா பேருந்தில் ஏறி பயணமும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியாக பேருந்தும் போயிட்டே இருக்குது. ஒரு மலைப்பாதை மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தின் மீது மோதி கவிழ்ந்துருது. அதில் பார்த்தீங்கன்னா பேருந்தில் போன அத்தனை பேருமே சௌகரியமாக வெளியே வந்துட்டாங்க. இந்த ஒரு நபர் மட்டும் பார்த்தீங்கன்னா பேருந்துக்கு அடிப்பகுதியில் போய் மாட்டிக்கிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோன்னு ஒரு அழகான சவுண்டு. அப்போ எல்லாருமே போய் இவரை போய் தூக்கி விட்றாங்க. தூக்கி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா மெல்லகில்ல எந்திரிச்ச வேகத்தில் சௌகரியமாக இருக்கணும் தானே கேட்கணும் இந்த நபர். உடனே கண்டக்டர் எங்கன்னு தேடிக்கிறாரு. என்னடா இது கண்டக்டர் ஏன் இவ்வளோ அவசரமாக கேட்குறாரு, கண்டக்டர் ஏதோ சொந்தக்காரராட்டு இருக்குது பாவம், அவருக்கு ஏதோ ஆயிருக்குமோ தான் பாவம், மனுஷன் இந்த மாதிரி பதறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே கண்டக்டரை போய் கூட்டிகிட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்துகிறாங்க. ஐயா நடந்து போச்சு, எனக்கு ஒரு 1.25 ரூபா சில்லறை பாக்கி வரணும், அதை மறக்காமல் கொடுத்துருங்க, மறந்துட போகிறீங்க இந்த விபத்து நடந்துருச்சுன்னு, ஏன்னா நான் காசு விஷயத்தில் கணக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவரை தூக்கி விட்ட நபர்களே இவரை தூக்கி விட்டோன்னு வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்கிட்டாரு. காசு பணம் செல்வம் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். மனிதர்களை விட உயர்ந்தது எந்த ஒரு பொருளுமே இல்லை. மனுஷன் சம்பாரித்து வைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய செல்வமாக கருதப்படுது. அதை விட்டுட்டு இந்த சில்லறத்தனமாக இந்த காசு பணத்துக்கு பின்னாடி போய் ஒரு சிலர் பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தராதரத்தையே இழந்துக்கிறாங்க. அதாவது செல்வம் நம்ம அதிகமாக வச்சுருந்தா நம்ம தராதரம் உயரன்னு நினச்சிட்டு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய தராதரம் செல்வத்தினாலேயோ மற்றபடி எந்த ஒரு புகழ்னாலேயோ உயர போகிறதில்ல. மனிதர்களிடம் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள்னால் மட்டுமே உங்களுடைய தராதரம் உயரும்.